ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா டிஎன்பிஎஸ்சி. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல வந்து நம்ம தமிழை வந்து எப்படி படிக்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா பொது தமிழ் வந்து 100 வினாக்கள், குரூப் 4 பொறுத்தளவு 100 வினாக்கள் இருக்கு. இந்த 100க்கு நம்ம எப்படி ஒரு 95+ போடுறது. ஸோ அதுதான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை நல்லா லிசன் பண்ணி கேளுங்க. ஒவ்வொரு வீடியோவும் நம்ம குரூப் 4க்கு தேவையான எஃபெக்டிவ் கிளாஸ் தான், தேவையான கிளாஸஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ என்னடா தேவையில்லாத கிளாஸ்லாம் ஸ்கிப் பண்ணி பார்க்க வேண்டாம், தொடர்ச்சியாக பாருங்க, வீடியோ பயனுள்ள வகையில் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல நம்ம தமிழுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், ஏன்னா பொது தமிழ் வந்து உயிர் நாடி இல்லையா, அதுக்கு எந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் கொடுக்கறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு as யூஸ்வல் தான், முதல்ல ஸ்கூல் புக்கு கண்டிப்பாக வேணும். அது என்னென்னு சொல்லியிருக்கேன், கலெக்ட் 6லேருந்து 12 வரைக்கும் தமிழ் நியூ புக்ஸு, 6லேருந்து 10 வரைக்கும் ஓல்டு புக். ஓகே, புதிய புத்தகம் பழைய புத்தகம் செலக்டிவாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம இந்த நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60லேருந்து 70 கேள்வி கேட்குறாங்க. ஓல்டு புக்கில் ஒரு 15லேருந்து 20 கேள்வி கேட்குறாங்க. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒரு 5லேருந்து 7 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான் ப்ரீவியஸ் இயர் வினாக்களை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஓல்டு புக்கு நியூ புக்கை தாண்டி பொதுவாக சிலபஸ் பாரதியார், பாரதிதாசனா பாரதிதாசன், அது ஓல்டு புக் என்ன நியூ புக் என்ன, நமக்கு தேவையான தகவல்களை சிலபஸ்ல இருக்குதா அதை வந்து ஓல்டு புக்கு நியூ புக்கு பாரபட்சம் இல்லாம படிக்கணும். ஆனா முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து புதிய புத்தகம் தான். ஓகே, நம்ம என்ன பண்றோம்னா இப்ப 6, 7, 8, 9, 10 ஸோ இந்த ஆர்டர்ல போவோம். இந்த 6வது 7வது 8வது படிக்கும்போது ஒரு லிமிட்டடான கண்டென்ட் இருக்கும். அதனால 6, 7, 8 நம்ம ஈஸியா விரைவா முடிச்சலாம். இந்த 9th 10th போது கொஞ்சம் பேஜஸ் அதிகமா இருக்கும், கொஞ்சம் கண்டென்ட் அதிகமா இருக்கும். அதனால அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம வந்து டைம் எடுத்தாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ் மாதிரி நிதானமே வெற்றியே தரும். ஓகேங்களா? நம்ம புரிதல் இல்லாம படிச்சுட்டு போறதுனால நமக்கு ஒரு பிரோஜனம் கிடையாது. இப்போ 6வது நம்ம முடிச்சிட்டோம்னா 7வது 8வது அப்படி கிராஜுவலா இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி இருக்கும். ஓகே, அவசரமா படிக்கிறதுனால நம்ம வந்து செமஸ்டர் அந்த மாதிரி எக்ஸாம் அப்ரோச் பண்ணாமல் இதை ஒரு வேற மாதிரியான ஃபார்மேட்ல அப்ரோச் பண்ணணும். ஸோ இது ஓகே, புக்கு சொல்லியாச்சு, என்ன ஆர்டர்ல படிக்கணும்னு சொல்லியாச்சு, +1 +2 வந்து படிக்கணும், இதெல்லாம் ஓகே. எப்படி சார் படிக்கிறதுனா, முதல்ல ஸ்கூல் புக் எடுக்கிறீங்க. முதல்ல ஸ்கூல் புக்கு எடுத்துட்டு வெயிட்டேஜ் ப்ரிப்பரேஷன் ஒன்று போட்டிருக்கேன். அதாவது வெயிட்டேஜ் ப்ரிப்பரேஷனா இந்த 9th 10th வந்து நல்லா வெயிட் கொடுத்து படிக்கணும். 6th 7th 8th எல்லாமே வெயிட்டேஜ் தான். மோஸ்ட் வெயிட்டேஜ் வந்து 9th 10th, அடுத்து 6th 7th 8th முடிச்சிருக்கணும். +1 +2ல தேவையான டேட்டாஸ். இதையும் வெயிட்டேஜா படிக்கணும் அவசியம் இல்லை, சிலபஸ்ல உள்ள பாடங்களை படிச்சா போதுமானது. இப்ப நான் வந்து 6th புக் எடுக்கிறேன்னா எப்படி படிக்கணும்னு சொல்றேன். ஓகே, 6th புக்கை நான் எடுக்கிறேன்னா நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ரீடு. ஓகே, எனக்கு தெரியுதோ தெரியல, நான் சின்ன வயசுல இருந்து தமிழ் தான் நான் படிச்சிருக்கேன், தமிழ் மீடியம் தான். நான் வந்து ஜஸ்ட் ரீடு, ஃபர்ஸ்ட் எடுத்தவனையுமே எனக்கு புரியும்படி நான் படிக்கணும் இல்லை, நிதானமா ஸ்லோவா நிறுத்தி அழகா நான் ஜஸ்ட் ரீட் பண்றேன். அடுத்து வீடியோ கிளாஸஸ் பார்க்குறேன். ஓகே, இந்த வீடியோ கிளாஸ்ல என்ன பண்ணுவாங்க, நம்ம ரீட் பண்றோம், வீடியோ கிளாஸ்ல சொல்லும் போது கொஞ்சம் அந்த பாடத்தை பத்தி புரிதல் வருது, அவங்க ஹைலைட் பண்றாங்க பாயிண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் முக்கியம்ப்பா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டடான டீச்சர்ஸ்லாம் ஸ்டாப் பண்றாங்களா, டீச் பண்றாங்களா, அவங்களுடைய ஹைலைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். அதை புத்தகத்துல அண்டர்லைன் பண்ணுங்க. ஹைலைட் பாயிண்ட்ஸை நீங்க வந்து நோட்ஸ் கிராஜுவலா 6வது 7வது 8வது 9வது 10வது +1 +2 இப்படி கிராஜுவலா நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க. இந்த நோட்ஸை வந்து திரும்ப எவ்வளவுக்கு எவ்வளோ அதுல நம்ம கவர் பண்ண முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க 10 டைம் 15 டைம் படிக்கிறதுனால அந்த சப்ஜெக்ட்ல நம்ம ஆழமான ஒரு புரிதல் வரும். அதனாலதான் திரும்ப படிக்க சொல்றது. நம்ம மனுஷங்க ஈஸியா மறந்துடும், அதனால திரும்ப படிக்கணும். அரைச்சமாவா அரைக்கிற மாதிரி தான் அந்த தமிழ் கிளாஸஸை அரைக்கணும். ஓகே, அப்போ ஹவு டு ஸ்டடினா ஜஸ்ட் ரீட், வீடியோ கிளாஸ், பாயிண்ட் ஹைலைட் பண்றோம், நோட்டு போட்டு நீட்டா எழுதுறோம். நிதானமே வெற்றியை தரும். ஓகே, இதே ஃபார்மெட்ல ஓல்டு புக்கும் பார்க்குறோம், நியூ புக்கும் பார்க்குறோம். ஓகேப்பா, நான் இதை ஃபுல்லா நான் படிச்சு முடிச்சிட்டேன், நீங்க சொன்ன மாதிரி ரீட் பண்ணிட்டு வீடியோ கிளாஸ் ஹைலைட் நோட்ஸ் எடுத்துட்டேன்ப்பா, படிச்சுட்டேன்.
இப்போ என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து நீங்க வந்து ஒன் பை ஒன்னா நீங்க டெஸ்ட் அடிச்சு பார்க்கலாம். இல்லைன்னா அந்த கொஸ்டினை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நாம் படிச்சதுதான் வந்திருக்கா, நாம் படிச்சத எந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்கிறாங்க, ஓ இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் செட் பண்ணலாமா, பாரதியார், பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார், வேற ஏதாவது கவிஞர்கள் கொடுத்து இயர் வைஸ்லாம் கேட்கக்கூடிய காலம் ஆகி போச்சு. அதனால நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப தெளிவா நிதானமா அழகா படிக்கணும். ஒரு டைம் படிக்கிறதாங்க குரூப் 2 ப்ரிலிமினரி, குரூப் 1 ப்ரிலிமினரிக்கு இந்த தமிழ் வந்து மிக மிக இன்றியமையாத ஒன்று. ஓகே, 6, 7, 8, 9, 10, 11, 12 சிலபஸ்ல உள்ள பாடங்களை படிக்கிறோம். ஓல்டு புக் அதே ஸ்டெப் தான். 9th 10th மட்டும் 10ஆம் வகுப்பு தரத்துல தான் இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன். அந்த 9th 10th மட்டும் கொஞ்சம் வினாக்கள் அதிகமா இருக்கு, அதுல நல்லா கவர் பண்ணணும். ஓகே, தமிழை படிக்கிற இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, படிக்கிறோம், அழகா ரிவிஷன் பண்றோம், ஃபைனலா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்க்குறோம், ஃபைனலா டெஸ்ட் ரிவைஸ், ரிவிஷன் டெஸ்ட் ரிவிஷன், ரிவிஷன் டெஸ்ட் ரிவிஷன், ரிப்பீட்டா அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். திரும்ப திரும்ப படிக்கிறதுனால நமக்கு அந்த பாடத்துல அதிகமான மார்க், அதிகமான ஸ்கோரு, நம்மளுடைய அக்யூரசியை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலை சந்திக்கிறேன். தேங்க்யூ.